எவ்வளவு நன்மைகளை செய்து தருகிறார். அவர் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அவரை துதிக்கிறது, அவரை பாடுறது, அவருடைய சமூகத்துல நிக்கிறத தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய சமூகத்துல நீங்க எவ்வளவு நேரம் இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீக்கப்படும். ஹல்லேலூயா. அவ்வளவு அழகுள்ளவர் இயேசப்பா. அவ்வளவு மேன்மைப்படுத்துகிறார். நம்மள மகிமையாக உட்கார வைக்க அவர் யோசிக்கிறார். ஆனா நம்ம அவரோட சமூகத்துல என்ன செய்யறது இல்ல, நிக்கிறது கிடையாது. அங்க போய் நின்னோன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நமக்கு இயேசப்பா தந்துருவாங்க. ஹல்லேலூயா. அவர் ஆடி பாடுறது அததான் அவர் எதிர்பார்க்கிறார். அவரோட சமூகத்துல எவ்வளவு ஆனந்தம் இன்பமா இருக்கிறது பாத்தீங்களா? உங்களோட எல்லா கவலைகளையும் மறந்து உங்களை ஒரு நிமிஷம் அவருக்காக கொடுத்தா கூட அவர் உங்களை நிறைவாய் அனுப்புவார். ஹல்லேலூயா. நம்மளுடைய குறைகளை நிறைவாக மாற்றுகிற தேவன் அவர். அவர் நமக்கு விடுதலை தரலனா எதுல இருந்து யாரும் நமக்கு கொடுக்க முடியாது. மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. அவரை நம்புங்க, அது போதும். அவரை ட்ரஸ்ட் பண்ணுங்க, அது போதும். ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறார். பயப்படாதேன்னு தான் ஏசப்பா சொல்லியிருக்கிறார். பைபிள்ல எந்த வார்த்தை இருக்குதோ இல்லையோ அதிகமாக நீ பயப்படாதேன்னு தான் ஏசப்பா சொல்லியிருக்கிறார். நமக்காக எல்லாத்தையும் செய்கிற தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். நமக்காக செங்கடலை இரண்டாக பிளக்கிறவர் நம்ம கூட தான் இருக்கிறார். தூதைகளினாலே கோட்டைகளை இடிக்கிறவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்மளுடைய வாய்கள் திறக்கப்படணும், கேளுங்கள் தரப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம தான் நமக்கு வேணும்னா கூப்பிடணும் ஏசப்பாவை. அவர் செய்ய ரெடியா இருக்கிறார், நம்ம தான் கூப்பிடணும். ஹல்லேலூயா. ஏசப்பாவை நாங்கள் துதிக்கிறோம். ஏசப்பா எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே துதிக்கிறீங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவரை துதிக்கணும். ஏசப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம். ஏசப்பா எங்களை ரத்தத்தினால கழுவி இருக்கிறீங்களே, நன்றி ஏசப்பா. எத்தனையோ பேருக்கு இல்லாத சாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி ஏசப்பா. எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு இந்த ரட்சிப்பு கிடையாது. உண்மை என்னன்னே தெரியாம ஏசப்பாவை துதிக்கிறான். ஏதோ வந்தோம் போனோம்னு இருக்கிறான். ஆனா நமக்கு அப்படி இல்லை. விலையேற பெற்ற ரட்சிப்பு அந்த வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பாக்கு அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பா நன்றி ஏசப்பா. விலையேற பெற்ற ரட்சிப்பு எனக்கு கொடுத்திருக்கிறீங்க ஏசப்பா. உங்களுடைய நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிற ரட்சிப்பு எனக்கு கொடுத்திருக்கிறீங்க ஏசப்பா. என்னை நேர்வழியெல்லாம் நடத்துறீங்க ஏசப்பா. என்னை கரம் பிடித்து கூட்டிட்டு போறீங்க தகப்பனே. எனக்கு தேவையானதெல்லாம் செய்றீங்க ஏசப்பா. ஒரு அப்பாவை போல என் கூட இருக்கிறீங்க. நான் அழுதா நீங்க துடிக்கிறீங்க ஏசப்பா. நான் அழுதா நீங்க தாங்க மாட்டீங்க தகப்பனே. அப்ப எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நீரா ஏசப்பா. அவ்வளவு அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. பைபிள்ல நீங்க எங்க வாசிச்சாலும் அன்பை பத்தி அதிகமா ஏசப்பா சொல்லியிருக்கிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலயும் அன்பு கூறுன்னு தான் சொல்றாரு. அவருடைய அன்பு நம்ம கிட்ட இருந்தாலே போதும். அவர் அதிகமா சொல்றது அதுதான். பிரதானமான கட்டளையாவது வச்சுட்டாரு, நீ அன்பு கூறு, அது போதும், அவ்வளவுதான். நீங்க பைபிள எல்லாம் வாசிச்சு முடிச்சுட்டு அது புரிஞ்சிங்கன்னா அதுல இருந்து வர ஒரு சொட்டு என்ன தெரியுமா? அன்புன்ற வார்த்தை தான். ஹல்லேலூயா. அவர் நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பு தான் காட்ட சொல்றார். அவர் நமக்காக காட்டின அந்த அன்பு நமக்காக ஜீவன் கொடுத்தார் இல்லையா?